படம் நல்லா இருக்கு. ஸோ இது படத்தை வந்து ஆர்கே செல்வமணி சார் ரொம்ப அருமையாக எடுத்திருக்காரு. ஸோ இப்போ எடுப்பாங்களா இந்த மாதிரி மூவின்னு தெரியாது. அப்பயே வந்து ஒரு சீனும் சீக்வன்ஸும் பார்க்கும்போது ஸோ புல் அரிக்குது அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ சிம்பிளாக சொல்ல போனால் எவ்ரி திங் டிஃபிகல்ட் டு மிராக்கல் ஐ காம் த காம்பரிங் டு மெக்சிகோ. ஆர்கே செல்வமணி சார், தேங்க்யூ சார். வசனம் சொல்லவே தேவையில்ல சார், பிச்சு உதறாரு சார். அதான் சொல்கிறேன்னு சார், அப்பத்து படம்லாம் இப்போ கம்பேர் பண்ண முடியாது சார். அப்போ படத்தை வந்து இப்போ ரீரிலீஸ் கண்டினியூ கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் சார். என் பேர் சாய் ராம்கி, தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தில் ஈசி மெம்பராக இருக்கேன். எங்கள் தலைவர் செல்வமணி சார் எங்களுக்கு நல்லா தெரியும். இந்த படத்தை வந்து இப்போ பார்க்கும்போது இன்றைக்கி படம் எடுத்து ரிலீஸ் பண்ண மாதிரி 35 வருஷம் கழிச்சு எடுத்த படமாக தெரியல. இன்றைக்கி படம் ரிலீஸ் பண்ண மாதிரி இன்றைக்கி எடுத்த படம் மாதிரி மிக பிரம்மாண்டமாக ரொம்ப அழகாக இருக்குது. படம் இன்ட்ரோல் போகிறதும் தெரியல, படம் முடிஞ்சு போகிறதும் தெரியல. இந்த படம் மாபெரும் வெற்றி திரும்பியும் பெறப்போகுது. எல்லாத்துக்கும் நன்றி சொல்கிறேன். எல்லோரும் வந்து தேட்டரில் படம் பாருங்க. நன்றி. ஓகே. ஹாய், எங்கே இருக்கிறேன்? ஆமாங்க, இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது நான் ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஊரில் நாகர்கோவில் சக்கரவர்த்தியில் பார்த்தேன். ஏப்ரல் 14 ரிலீஸ் ஆன இந்த படம் இப்போ 31 வருஷம் கழிஞ்சு நான் சென்னை கமலா தேட்டரில் வந்து பார்க்குறேன். சூப்பராக இருக்குது. அதாவது தியேட்டர் எஃபெக்ட்னு ஒன்று இருக்குது. எந்த படத்தை என்ன தான் நீங்கள் டிவியில் பார்த்தாலும் மொபைலில் பார்த்தாலும் தியேட்டரில் அந்த க்ரௌடோடு உட்காந்து பார்க்கும்போது அந்த எஃபெக்ட் வந்து வேறு மாதிரியாக இருக்குது. அவ்வளவு என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. இந்த படம் வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள படம் மாதிரியே இல்லை, இப்போ ரிலீஸ் ஆன படம் மாதிரியே இருந்துச்சு. அவ்வளோ எஃபெக்டாக இருந்துச்சு. கேப்டன் அடேங்கப்பா, உழைப்பு அப்படின்னு சொன்னால் அவர் தான் கேப்டன். என்ன ஒரு உழைப்பு. 20 நிமிஷம் இல்லைங்க, அரை மணி நேரம் படம். அரை மணி நேரத்துக்கு கேப்டன் கிடையாது. அந்த அரை மணி நேரம் வந்து ரம்யா கிருஷ்ணன் சரத்குமார் சம்மந்தப்பட்ட சீன் தான். படம் வந்து ஆனால் கேப்டன் இல்லாத ஃபீல் அந்த அரை மணி நேரம் ஃபில் பண்ணியிருக்கு. அவர் வந்த பிறகு படம் இன்னும் படு வேகத்தில் போயிருக்கு. படம் வந்து அதாவதுங்க, ஒரு விஷயம் நல்லா கேளுங்க. ஒரு வில்லனை எப்படி அறிமுகப்படுத்துகிறாங்க பாருங்களேன். கத்தி வச்சு ஒருத்தனை வெட்டுறான், அவன் தலை கட்டாகுது, ரத்தம் தெரிக்குது, மன்சூர் அலிகான் சார் மேலே விழுகுது. அந்த இன்ட்ரொடக்ஷனுக்கு அவ்வளோ கிளாப்ஸில், அவ்வளோ தேட்டரில் அவ்வளோ கிளாப்ஸ். எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு வில்லனுக்கு வந்து அவ்வளோ ஒரு முக்கியத்துவங்கிறது சோலையில் அம்ஜத் கானை பார்த்துருக்கலாம். அதே மாதிரி ஒரு ஃபீல் வந்து இந்த படத்தில் மன்சூர் அலிகானுக்கு. ஹீரோவுக்கு எவ்வளோ ஸ்கோப்போ அதே ஸ்கோப் வந்து மன்சூர் அலிகானுக்கு இருக்குது. பொதுவாக வந்து தான் படத்தில் நடிக்கிற வில்லனுக்கெல்லாம் வந்து அவ்வளோ ஸ்கோப் கொடுப்பார் கேப்டன். அதே மாதிரி இதுலேயும் வந்து சூப்பராக இருக்குது. எனக்கு வந்து தியேட்டரில் ஃபஸ்ட் ஷோ வந்து பார்க்கணுன்னு நினச்சேன். அதே மாதிரி கமலா தேட்டரில் பார்த்தேன். கமலா தேட்டரில் அந்த எஃபர்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது. எல்லாருமே மறக்காமல் தேட்டரில் பாருங்கள், அவங்கவுங்க ஊரில் தேட்டரில் பாருங்கள். படம் சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப கேப்டன் மிஸ் பண்ணுறோம். கேப்டன் இன்றைக்கி இல்லைங்கிற போது அவ்வளோ வருத்தமாக இருக்குது. நாங்கள் சின்ன வயசில் இந்த படத்தை தேட்டரில் இன்றைக்கி பார்க்க முடியல. நாங்கள் பிறந்தலாம் 85, படம் ரிலீஸ் ஆனது 91. அதன் பிறகு தான் ஒரு 97, 98 தான் நாங்கள் இந்த படம் அதன் பிறகு வரும். அப்போ தான் பார்த்தது. மறுபடியும் இன்றைக்கி ரீரிலீஸ் மாதிரி தெரியல. என்ன ஃபைட்டு, சாங்ஸு, தலைவர் என்னம்மா ஃபைட் பண்ணி அத்தனை சூப்பராக இருக்குது. அது அன்னைக்கு பார்க்குறத விட, ஏன்னா நம்ம ஒரு டைலாக்கும் கேட்டது பார்த்தது அப்படியே இருக்குது. ஒரு வசனமும் அப்படியே இருக்குது. இனிக்கும் இளமையிலேருந்து ஆரம்பித்து விருதுகிரி வரலையும் ஐயாவுடைய படம் அப்படி இருந்துச்சு. இந்த படம் கேப்டன் பிரபாகரன் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. ஆமாங்க, அவர் ஃபைட்டு சொல்லவே வேணாங்க. ரோப்பே இல்லாத ஒருத்தர் ஃபைட் பண்ணுறாருன்னா அது எங்கள் கேப்டன் மட்டும்தான், வேறு யாராலையும் பண்ண முடியாது. பாருங்கள், இதுதான் கூட்டம். அன்பால் வந்த எல்லா ரசிகர் கூட்டம். இது ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி ஒரு சில பேர் இருந்தாலும் எங்கள் கேப்டனை தெரியல. மறுபடியும் இன்றைக்கி பார்க்குறது கடவுளை பார்க்குற மாதிரி இருக்குது. உண்மையாலுமே கடவுளை பார்க்குற மாதிரி இருக்குது. அதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ மெனக்கெட்டு வந்து நாங்கள் பார்க்குறோம். ரொம்ப ஃபைட்டு சூப்பராக பண்ணியிருக்காரு. அது மன்சூர் சார் சூப்பராக வில்லத்தனமாக பண்ணியிருக்காரு. பிரமாதமாக வந்திருக்கு. இதுதான் மாநாடு கூட்டம் ப்ரோ. இதான் ப்ரோ மாநாடு கூட்டம். எங்கள் கேப்டனுடைய கூட்டம் பார்த்துங்க, அன்பால் வந்த கூட்டம். தேங்க்யூ ப்ரோ.